ஹே காய்ஸ், திஸ் இஸ் GHS ப்ரோக்ராமிங். ஸோ இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானில் உள்ள இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறாங்க. நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் இன்றைக்கி ஒரு 5 மட்டும் பார்க்கலாம். மீதி இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற பைத்தான் ஐடியில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபைல் கொடுத்து நியூ மாடல் கொடுத்தா இன்னொரு ஓப்பன் ஆகும். அதில் கோடு எழுதி ரன் கொடுத்தா இதில் அவுட்புட் தெரியும். நான் இதிலே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஏன்னா இதிலேயே நம்ம கோடு எழுதி ரன் கொடுத்தா அவுட்புட் அதுக்கு கீழே நமக்கு கொடுக்கும். ஸோ நான் இதில் கண்டினியூ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நியூ விண்டோ வேணும்னா ஓப்பன் நியூ மாடல் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஓப்பன் ஆகிடும். ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் வேல்யூ எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். x is equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு y is equal to 20.0 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன். இதில் நம்ம அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் போடுவோம். அது எதுக்குன்னா இப்போ நம்ம கொடுக்குற வேல்யூ அசெட்டிஸ் அப்படியே பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான். இப்போ பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். பிரிண்ட் $2 அது பிரிண்ட் த வேல்யூ எக்ஸ் அப்படின்னு போட்டு ஈக்குவல் கொடுத்து இன்வெர்ட் கமாஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா போட்டு சொன்னால அப்சல்யூட் அந்த ஏபிஎஸ் அதை போட்டுட்டு பேரந்தசிஸ்குள்ளே எக்ஸ் கொடுத்து ரன் பண்ணோம்னா அந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இதுக்காக தான் நம்ம அப்சல்யூட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் அந்த வேல்யூ ஒய் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடுத்த மாதிரி அப்படியே ஈக்குவல் கொடுத்து இன்வெர்டட் கமாஸ் க்ளோஸ் பண்ணி அப்சல்யூட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ரன் பண்ணோம்னா 20.0 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. இதே நம்ம டெசிமலுக்கு அப்புறம் நிறைய ஒரு 10 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மேலே ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து டெசிமல் 20க்கு அப்புறம் டெசிமலுக்கு அப்புறம் ஒரு 10 நம்பர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம அப்சல்யூட் கொடுக்காமல் அப்படியே பிரிண்ட் பண்ணால் ஒரு 6 நம்பர் இந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். நம்ம கொடுக்குற வேல்யூ டெசிமலில் என்ன வேல்யூ அப்படியே கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகாது. இப்போ அந்த நம்பர் அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம அப்சல்யூட் கொடுத்து பிரிண்ட் கொடுத்தோம்னா என்ன வேல்யூ அப்படியே கொடுக்குறோமோ அது அப்படியே அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு வேல்யூ கொடுத்தா அந்த வேல்யூக்கு என்ன கேரக்டர் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படின்னா இப்போ ஏ அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூக்கு பேர் என்னென்னா அஸ்கி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதை பார்க்கலாம். இப்போ ஒரு வேல்யூ கொடுத்தா அதுக்கு என்ன லெட்டர் பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் ஏ இஸ் ஈக்குவல் டு 66 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு 77 அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பிரிண்ட் த அஸ்கி வேல்யூ ஆஃப் 66 ஈக்குவல் டு கொடுத்து இன்வெர்டட் கமாஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கமா போட்டு CHR அப்படின்னு சொல்லிட்டு பேரந்தசிஸ் போட்டு சி கொடுத்துக்கிறேன். சி இல்லை ஏ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்தா அந்த அஸ்கி வேல்யூ ஆஃப் 66 இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பி வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம். நான் மேலே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணி 66 அப்படின்ற இருக்கிற இடத்துல 77ம் ஏ இருக்கிற இடத்துல பியும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் இப்போ ரன் கொடுத்தா the ASCII value of 77 is equal to M அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிக்கு 66 தான் ASCII வேல்யூ. அதே மாதிரி எம்க்கு 77 ASCII வேல்யூ. இதே ஸ்மால் லெட்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தனி வேல்யூ இருக்குது. இது வரைக்கும் 2 ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்க்கலாம். லாஸ்ட்டு ஃபங்க்ஷனில் என்ன பார்த்தோன்னா வேல்யூ கொடுத்து அதுக்கு என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம். இப்போ கேரக்டர் கொடுத்து என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஓஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். வழக்கமோட ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு இன்வெர்ட் கமாஸ்குள்ளே ஏ கேபிட்டல் ஏ போட்டுக்கலாம். அடுத்து பி அப்படின்ற வேரியபிள் போட்டு அதுக்கு கேபிட்டல் பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் தி நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்னோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஓஆர்டி அப்படின்னு கொடுத்துட்டு பேரந்தசிஸ்குள்ளே ஏ கொடுத்துட்டு ரன் கொடுக்குறேன். இப்போ பிக்கான வேல்யூவை பார்க்கலாம். 65 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ பிக்கு பார்க்கலாம். அதே மாதிரி பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு
பண்ணிவிட்டு பி கொடுத்து ரன் கொடுக்குறேன். இந்த நியூமரிக்கல் வேல்யூ 66 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து 65, பியோட வேல்யூ 66 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓஆர்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால அதுவாக வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இதே ஸ்மால் லெட்டர் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பின் ஃபங்க்ஷன் அப்படின்னா பைனரி ஃபங்க்ஷன். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து நியூமரிக்கல் வேல்யூஸ் வந்து எப்படி பைனரி ஃபங்க்ஷனாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வழக்கம் போல் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 1155 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பி இஸ் ஈக்குவல் டு 33344 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் 1155 இன் பைனரி இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன்வெர்டட் கமாஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு பின் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பேராந்திசிஸ்குள்ளே ஏ அப்படி சொல்லி கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணோன்னா அவுட்புட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பைனரி ஃபங்க்ஷனாக மாற்றக்குள்ளே 0B அப்படின்னு சொல்லி இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா அது பைனரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக 0 1 1 0 அந்த மாதிரி தான் இருக்கும். பைனரினாலே 0 1 தான். அதனால தான் இப்படி 0 1 0 1 அந்த மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பி வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பேராந்திசிஸ்குள்ளே டபுள் இன்வெர்டட் கமாஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் 33344 இன் பைனரி இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன்வெர்டட் கமாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு அப்புறம் மேலே கொடுத்த மாதிரியே பின் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பேராந்திசிஸ்குள்ளே பி கொடுத்துட்டு ரன் கொடுத்தோம்னா அதே மாதிரி அந்த 0B அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் வரும். அது முன்னே சொன்னல பைனரி ஃபங்க்ஷன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக 0B அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரன் கொடுத்துட்டோன்னா மேலே அந்த மாதிரி அந்த 10000 அந்த மாதிரி வந்துருச்சா அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் பைனரி ஃபங்க்ஷன். இது வரைக்கும் 4 ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 5th ஒன் பார்க்கலாம். அந்த ஃபங்க்ஷன் வந்து டைப் ஃபங்க்ஷன். அது எதுக்குன்னா இப்போ ரேண்டமாக ஏதோ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அது ஒரு நம்பர்ஸோ இல்லை லெட்டர்ஸோ போட்டால் அது வந்து என்ன டைப், அதாவது அது இன்டீஜரா இல்லை ஃப்ளோட்டா இல்லை ஸ்ட்ரிங்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 12.55 சம்திங் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பி இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்வெர்டட் கமாஸ்குள்ளே ஹாய் அப்படின்னு மட்டும் சும்மா போட்டுக்கிறேன். போட்டுட்டு ரன் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டைப் ஆஃப் 12.55 சம்திங் கொடுத்துருக்கோம்ல அதை கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக அது தேவையில்லை, சும்மா ஜஸ்ட் நான் ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கணும்ல, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும்ல, அதுக்காண்டி இதை கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்து டைப் கொடுத்துட்டு பேராந்திசிஸ்குள்ளே ஏ கொடுத்துட்டு நான் ரன் கொடுத்தா ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அப்படின்னா ஏ வேரியபிளில் இருக்கிற வேல்யூ வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அங்கே ஃப்ளோட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 12 வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த டைப் ஆஃப் 12 அப்படின்னு கொடுத்துட்டு வழக்கம் போல் கமா கொடுத்து அதான் இன்வெர்டட் கமாஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா கொடுத்து டைப் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ரன் கொடுத்தா இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். உங்களுக்கே தெரியும் 12 வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ரன் கொடுக்குறப்ப இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்குல்ல. அதுக்கப்புறம் ஃபைனலாக சி வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் த டைப் ஆஃப் ஹாய் டபுள் இன்வெர்டட் கமாஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு டைப் சி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரன் கொடுத்தோம்னா உங்களுக்கு அதோட டைப் வந்து பிரிண்ட் ஆகிரும். இப்போ ரன் கொடுக்குறீன்னா எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்குல்ல, அப்படின்னா ஸ்ட்ரிங்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து 5 ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தாச்சு. மீதி இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.